finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். உங்களை எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹோப்ஃபுல்லி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நான் அப்பப்போ லைவ் வந்துட்டு இருந்தேன். ஸோ நார்மல் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை பற்றி தான். ஸோ உங்களுக்கு தெரியும், என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில் ஃபியூரியஸ். ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு நேம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இதோட மீனிங் என்ன ப்ரோ, இதோட மீனிங் என்ன ப்ரோன்னு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க லைவ்ல. நானும் வந்து சலிக்காமல் அதுக்கு ரீசன் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில சஜஷன் எனக்கு கொடுத்தாங்க, விச் வாஸ் வெரி ஃபேர். அதாவது சேனல் நேம் மாற்றணும்னு கிடையாது, ஏன்னா திஸ் இஸ் சோ சென்டிமெண்டல் டு மீ. புரியுதா உங்களுக்கு? மேபி ஏதாவது ஒரு லைட்டா ஒரு ட்வீக் பண்ணலாமே. பிகாஸ் அவங்க சொன்னபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கீங்க பிரதர். நீங்க கொஞ்சம் கிரிக்கெட் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, ரொம்ப ஃபேரா பேசுறீங்க, பட் ஆனா வெளியில நிறைய தெரிய மாட்டேங்குது. மேபி உங்களோட சேனல் நேம் காக்டெயில் ஃபியூரியஸ்ன்றத ஒரு புதுசா இருக்கவன் கேள்விப்படும் போது அது ஒரு கிரிக்கெட் சேனலா, இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மூவி ரிவ்யூ சேனலா, இல்ல ஒரு ஃபுட் சேனலான்றத வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆறாங்க. மேபி அதுல ஒரு கிரிக்கெட்ன்ற ஒரு வேர்ட் ஆர் சம்திங், கிரிக்கெட்லேயே ஃபேன்சி ஏதாவது ஒரு வேர்ட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அப்போ வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஓ இது வந்து ஒரு பர்டிகுலரி ஒரு கிரிக்கெட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு, விச் வாஸ் வெரி ஃபேர் வியூ. எனக்கும் அது புரிஞ்சுது. ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தேன் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல. ஸோ ஒரு போல் போட்டேன், சரி நம்ம மக்களே டிசைட் பண்ணட்டும் என்ன ஒரு சேனல் நேம் நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ சின்னதா ட்வீக் பண்ணி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ அதுல முதல் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். செகண்ட், காக்டெயில் யாக்கர் ஃபியூரியஸ், காக்டெயில் சிக்ஸர் ஃபியூரியஸ், அண்ட் அதுக்கப்புறம் காக்டெயில் ஃபியூரியஸ் ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ அதுல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எது வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கிளியரா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் சொல்லியிருந்தேன், அதாவது எது ஹையஸ்ட் ஓட்ஸ் வருதோ கண்டிப்பா அந்த சேனல் நேம் தான் நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல கண்டிப்பா என்னோட சேனல் நேம் நான் மாத்திருவேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்னோட என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, லவ்வபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லலாம், ரொம்ப ஒரு வெறித்தனமான சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லலாம். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் பிரதர் நீங்க காக்டெயில் ஃபியூரியஸே வச்சுக்கோங்க, அதுவே பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அது புரியுது, எனக்கும் சென்டிமெண்டலா காக்டெயில் ஃபியூரியஸை தூக்க விரும்பல. அதனாலதான் அந்த காக்டெயில் ஃபியூரியஸ்ன்றதை நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து பாத்தீங்கன்னா ஃபேரா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி காக்டெயில் ஃபியூரியஸே வச்சுக்கோங்க பிரதர்ஸ் அப்படின்னு சொன்னவங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ்ன்னு சொல்லி ஒரு ஜென்ரல் வியூவர் பார்க்கும்போது இது ஒரு கிரிக்கெட் சேனல்பா அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் மை மெயின் மோட்டோ. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆஸ் எ யூடியூபரா நான் இல்லை, நீங்களா இருந்தா கூட உங்க சேனலை டெவலப் பண்ண தான் பார்ப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்க டெவலப் எப்படி பண்ணுவீங்க? அன்லஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனலும் டெவலப் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் நீங்க டெவலப் பண்ணாதான் இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க. ஸோ இது வந்து என்னடா சேனல் இது அப்படின்றத மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ கிரிக்கெட் பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அதுவே நம்மளுக்கு போதும்ன்ற மாதிரி தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். யாருமே நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சிலது பேசிட்டு இருப்போம். ஒருத்தர் உள்ள வந்து ப்ரோ நீங்க வந்து ஃபுட் பத்தி பேசுங்க, நீங்க பாலிடிக்ஸ் பத்தி பேசுங்க, நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு vlog பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. vlog கூட நம்ம பண்ணலாம், தட் இஸ் பாசிபிள். பிகாஸ் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அதர் சில விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணணும்னு இருக்கேன். ப்ராபப்ளி கிரிக்கெட்டை பத்தி நம்ம பேசலாம், அண்ட் ஜென்ரலா சில vlogs நான் எங்கேயாவது போனேன்னா அதை பத்தி நான் ஒரு வீடியோஸ் போடலாம்னு ஐடியா இருக்கேன். பட் மெயினா நம்மளோட சேனல்ல இருக்க போறது கிரிக்கெட் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால சேனல் நேம் மாறப்போகுது, கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ராபப்ளி ஒரு 1 week or 10 days கரெக்டா செட் ஆகணும். லைட்டா நம்மளோட என்ன சொல்றது சேனல் லோகோவும் லைட்டா ஒரு சின்ன டிங்கரிங் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சேனல் நேமை மாத்திடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். ஏன்னா உங்களோட ஓட்டை பொறுத்து தான் நான் ஆக்சுவலா இது சேஞ்சே பண்றேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நல்ல வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபேரா இருந்துச்சு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ட்வீக் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இனிமேல் நம்ம போற வீடியோஸ் இன்னுமே அதிகமா ரீச் ஆகி ஸோ இது ஒரு கிரிக்கெட் சேனல்ரா அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு ஹோப் பண்றேன். லெட்ஸ் see what's going to happen. So thank you guys for all your support. So என்னோட வீடியோஸ் இனிமேட் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும், கவலையப்படாதீங்க. அது ஷார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நார்மல் வீடியோவா இருக்கட்டும், இல்ல லைவா இருக்கட்டும். அண்ட் பொறுத்திருந்து ஆஸ் யூஷுவல் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.